நண்பர்களே வணக்கம். என்னுடைய வீடியோ சப்போர்ட் பண்ண நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ண நன்றி. அதே மாதிரி சில பேர் விரோதமான பிடிக்காதவனுக்கும் ரொம்ப நன்றி. இந்த பேருந்தில் இருக்கிற மக்களுக்கும் சில பேர் பிடிக்காம இருக்கும். ஏன்னா நல்லது சொன்னால் பிடிக்காத மக்களுக்கும் ரொம்ப நன்றி, பிடித்த மக்களுக்கும் ரொம்ப நன்றி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மிஸ்டர் சோட்டா பீம் ஜெயக்குமார் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் பார்த்திங்கன்னா தீனி படம் ஜெயக்குமார். அந்த மாதிரி நம்ம இந்த சோட்டா பீம் ஜெயக்குமார் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவருடைய ஆள் இல்லாத இடத்துல டீ ஆத்துற ஒரு மாஸ்டர் தான் இவர். என்னென்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன வீடியோவில் இந்த மாதிரி ஒரு 10-20 பசங்க வச்சு நடத்துவான்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அது போட முடியாத ஒரு சூழ்நிலை திடீர்னு அது சரியாக எடுத்தது வரல. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பசங்க பார்த்துங்க, இந்த பசங்க தான் எல்லாம் வச்சு நடத்துவான். இந்த மாதிரி அதுவும் இந்த பசங்க பார்த்திங்கன்னா ஆம்பளை பசங்க கிடையாது, ஃபுல்லாக பொம்பளை பசங்க தான். சின்ன பசங்க பெரியவங்க வரைக்கும் பொம்பளை வச்சு நடத்துவார். ஏன்னா ஆம்பளைங்களுக்கு பிடிக்காது. பொம்பளை சொல்லுக்க ஜெயக்குமார் அவர். இந்த பசங்க பார்த்திங்கன்னா எல்லாரும் ஒரு 10-20 பேர் வச்சு நான் நடத்தி அது ஃபோட்டோ காமிச்சு வெளிநாட்டில் உங்களுக்கு சப்போஸ் ஸ்க்ரீன் கூட போட பாருங்கள், வீடியோ தெரிஞ்ச ஒரு ஸ்க்ரீனில் போடுறேன். இது மாதிரி காமிச்சு வெளிநாட்டில் எல்லாரையும் துட்டு வாங்குது, அது பார்க்கும். அதேமாதிரி ஞானஸ்தானம். இப்போ கிறிஸ்டினாளுக்கு தெரியும் ஞானஸ்தானம் என்னன்ட்டு. இதோ அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஆளை அடங்க மாட்டாங்க ஏரிகளில். இது உங்கள் ஸ்க்ரீனில் போட பாருங்கள். என்னென்னா யாருமே மாட்டாங்க. போய் ஒரு ஞானஸ்தானம் தரேன் அது தரேன் சொல்லி சும்மா ஒரு பில்டப்பு. அதே மாதிரி இந்த ஒன்றுமே ஒரு என்ன சொன்னோம் பாய் சாதாரண ஆளு தான், அவங்க வச்சு நம்ம கொடுக்குறாருன்னு சொல்லி ஒரு பீலா. எல்லாமே பீலா தான் ஆக மொத்தத்தில். எல்லாமே ஸ்க்ரீனில் போட கண்டிப்பாக பாருங்கள். எனது தெளிவாக காட்டுற வீடியோவில் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் போட பாருங்கள். அதுவும் அதே மாதிரி என்னென்னா இந்த ஆரோக்கியநாதன் உங்கள் ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் முந்தின வீடியோ சொன்னேன். ஆரோக்கியநாதன் உடஞ்சான்ட்டு இதோ இவர் தான். நல்லா பார்த்துங்க இந்த வழக்குமன்ற ஆரோக்கியநாதன். இன்றைக்கி இவர் கையெழுத்து போடுறாரு. இப்போ இந்த ஆரோக்கியநாதன் பார்த்திங்கன்னா போடுற கையெழுத்து இந்த சாட்சி கையெழுத்து போடும் திரு ஆரோக்கியநாதன். இவர் நல்லா மண்டே பார்த்திங்களா மழை காலத்தில் கல் போடுங்க வருது மண்டை வருது, அதை பார்க்கட்டான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் ஃபோட்டோ சொன்னீங்களா, இந்த கிறிஸ்டினாலுக்கு கண்டிப்பாக தெரியும். இவங்க பார்த்தீங்கன்னா பாய், இந்த அம்மா பார்த்தீங்கன்னா பாய். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட பாருங்கள், மார்க் பண்ணி போடுறேன் பாருங்கள். இது என்னென்னா இந்த இவங்க பார்த்தீங்கன்னா பாயும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க மதத்தை அவங்க ஒஸ்தி. இப்போ இந்துனா இந்து ஒஸ்தி, முஸ்லீம்னா அவங்க அல்லா ஒஸ்தி. இது பார்த்தீங்கன்னா இந்த பையன் பார்த்துவீங்க, இந்த பையனை உள்ள மூழ்கி எடுப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மேலே உட்கார வச்சு நம்ம ஒரு இடுப்பு அளவுக்கு நிறைய வரைக்கும் தான் எடுப்பாங்க. சும்மா ஒரு இது யாருமே தெரியாது, முன்னு பேர் தெரியாமல் எடுத்துருவார் ஒன்று. அதை இன்னும் ஃபோட்டோ பாருங்கள், இதுவும் போட எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட பாருங்கள். என்னென்னா இந்த பசங்க வச்சு இதை ஃபுல்லாக ஆம்பளை பசங்க வச்சு ஒரு ஃபோட்டோ, ஒரு குரூப் ஃபுல்லாக பொம்பளை பசங்க வச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம பிளானிங்கு ஜெயக்குமாருக்கு. அது ஒரு பக்கம். இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுப்பேன், டிவி தூக்கிட்டு போ ஜெயக்குமார்ட்டு திருடன் தோ டொட்டோடாய் பார்த்துங்கல்ல. இந்த போஸ்ட் கொடுக்க பார்த்தீங்களா டிவி கை வச்சுக்கிட்டு இது உங்களுக்கு ஸ்கேலில் போட பாருங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த டிவி படம் ஓடுது, கமலஹாசன் படம். நீங்கள் இன்னும் அபோசான என்ன தெரியல படம் ஓடுது. ஏன்னா அதே மாதிரி இருக்கா பார்த்தீங்கன்னா குட்டை மாமா மாதிரி பாருங்கள். இந்த ஸ்கேனில் போட பாருங்கள். என்னென்னா இந்த டிவி தான் தூக்கிட்டு போயிடு ஆல்ரெடி பாருங்கள். ஏன்னா சரியாக தெரிய டல்லாக காட்டும் உங்களுக்கு, கண்டிப்பாக மேலே போகிறோம் பாருங்கள். இந்த ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா டிவி வச்சுட்டு ஸ்போர்ட்ஸ் கொடுக்குது. இந்த டிவி தான் எங்கள் அம்மா இது, ஒன்று இவருன்னு வாங்கலை, எங்கள் அம்மா இது சொல்லுவோம் பார்த்தீங்களா. பிச்சை பெருமாள் அதை புடிந்தோடும் அனுமார்ட்டு. அதுமாதிரி இவர் ஒரு அனுமார் அப்படிங்களா. இவர் எப்பவுமே ஃபுல் கை போட்டு தான் பிடிப்பார். என்ன பெரிய மாப்பிள்ளை இல்லை, மைனு கொஞ்சம் மாப்பிள்ளை கொஞ்சம் இல்லை, அதனால் அது பார்க்கட்டும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோ இருக்குது.
உங்கள்கிட்ட காட்ட வேண்டியது. அதே மாதிரி இந்த எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் தரேன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ, இந்த மாதிரி தான் ஃபோட்டோ எடுத்து எல்லாருக்கும் அனுப்பிச்ச வேண்டியது வெளிநாட்டில். சைக்கிள் தரேன், அது தரேன், இது தரேன்ட்டு. இப்போது இதெல்லாம் வந்து ஏன் சொல்லணும்னா, இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கிறாங்க இந்த கம்யூனிட்டி ஜெயக்குமார். யாரும் தப்பாக வச்சுக்காங்க. ஏன் பேசுகிறேன்ட்டு, ஏன்னா ரொம்ப நொந்து போயிடுறேன். நானும் சரி எங்கள் அம்மா சரி ரொம்ப நொந்து போயிடும். ஏன்னா இன்னைக்கு இந்த ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா அதனால் வந்து கல்யாணத்து பண்ணதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்ல, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, ஏது மெயின் அப்படின்னு சொல்லாமல் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, நான் இனிமேல் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லி ஏமாற்றி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, மாயவிதை காட்டுற மாதிரி காட்டி பண்ணிட்டான். அது பார்க்கும். அதே மாதிரி இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா என்னுடைய சின்ன வயசு ஃபோட்டோ. இல்லை பார்த்தீங்கன்னா எனக்கு கால் வந்து அப்புறம் வைக்க முடியும் கீழே, நான் ஒரு ஸ்டூல் பிடிச்சி தான் இல்லை நிற்க முடியும். இந்த ஃபோட்டோ உங்களுக்கு ஸ்கேல் கூட போட நல்லா பாருங்கள். இந்த ஃபோட்டோ என்னென்னா, என்னோடய கால் பார்த்திங்கன்னா 2 கால் வளைஞ்சிக்கும். ஒரு கால் இப்படியே ஒரு கால் அப்படியே வளைஞ்சிக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா இது வந்து காரணம் யாருன்னா இந்த ஜெயக்குமார் முதல் காரணம். புரியுங்களா? இன்றைக்கி வந்து இவ்வளோ தப்புலாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு 4 பேர் முன்னாடி வந்து நல்லவனா காமிச்சிட்டு நல்லவனா இருந்துக்கிட்டு ரொம்ப ஜென்டில்மேன் வந்துக்கிட்டு இருக்கிறான் ஒரு பகவான். இன்றைக்கி வந்து தப்புல செஞ்சு நியாயம் இல்லையா நீங்களே சொல்லுங்கள் நண்பர்களே. அதே மாதிரி இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எதுவும் உங்களுக்கு எல்லாமே வீடியோ காட்ட முடியல, சிலதான் இந்த மங்களை காட்டுது, உங்கள் ஸ்க்ரீனில் போட நல்லா பார்த்துங்க. இங்கே இது ஒரு ஃபோட்டோ. இந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பசங்க வச்சு, எல்லாமே ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க வச்சு ஒரு ஃபோட்டோ. இந்த விபிஎஸ் கிளாஸ் உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த மாதத்தில் இந்த மே மாதம் ஏப்ரல் மாதம் வைப்பாங்க எல்லாருக்கும். இந்த வந்து வசனம் சொல்லி கொடுத்தா அவங்க கிஃப்ட்டு ஒரு இதை கொடுப்பாங்க பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி ப்ரைஸு கொடுப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேலை பார்த்தீங்கன்னா மொத்தம் ஜெயக்குமார் வேலை தான். ஏன்னா இன்றைக்கி வந்து ஊர் பார்வைக்கு நல்லவனாக காமிச்சிக்கலாம், ஆனால் வெளி பார்வைக்கெலாம் அவன் மோசமான ஆளுங்க. அவனை யாரும் நம்பாதீங்க முதல்ல. அது ஒரு பாகம். எல்லா ஃபோட்டோ உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்க்ரீனில் போட, கண்டிப்பாக பாருங்கள் மறக்காமல். அதே மாதிரி இந்த உங்கள் ஆர்டர் காமிச்சிருந்தீங்களா இந்த ஃபோட்டோ, இந்த ஞானஸ்தானம் எடுக்கிற மாதிரி ஃபோட்டோன்ட்டு. இந்த ஃபோட்டோ கூட பார்த்திங்கன்னா யாருமே ஒரு சாதாரண முஸ்லீம் பார்த்திங்கன்னா அல்ல. இப்போ இந்துன்னா அவங்க சாமி, இப்போ கிறிஸ்டின்னா ஜீசஸ் ஒவ்வொருத்தர் கும்பிட்றோம். அந்தந்த மதத்தை தகுந்த மாதிரி அவங்க சாமியை வச்சு கும்பிடுவாங்க. யாரும் வந்து இந்த மதத்தை அந்த மதத்தை மாற மாட்டாங்க. ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண பாயிட்டு வந்து அவங்க ஞானஸ்தானம் தர அது தர இந்த தர சொல்லி ஏமாற்றி நியாயவஞ்சமான காரியம் செஞ்சுக்கலாம். இன்றைக்கி இத்தனை காரியம் பண்ணிவிட்டு நல்லதா கேட்டதா நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் பண்ணு வந்து நல்லதா கெட்டதா நீங்கள் சொல்லணும். ஏன்னா இவன் பண்ணது பார்த்தீங்கன்னா மகா ஃப்ராடு. புரியுதுங்களா? மகா ஃப்ராடு. கூட்டமெல்லாம் ஊர்வலத்தில் ஆடி வரும் நன்று தானே நாட்டியம் ஐயம் மேளத்தாளம் முழங்கி வரும் வங்கிர மீன் குற்றங்கள் ரொம்ப அதிகமான சீட்டிங்கு. புரியுதுங்களா? இன்றைக்கி வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லோரும் ஏமாத்தலை, அப்படிங்க இப்படிங்க இல்லைங்க அப்படிங்க. ஆனால் ஃபோட்டோ அந்த ஆதாரம் மட்டும் இருந்துச்சு நமக்கு யாராலும் ஏமாற்ற முடியும்.
இல்லாமலாம் இல்லை. அப்போது யாராலையும் போய் இனிமேல் ஏமாற்ற முடியாது, அது ஒரு காரியம். அதே மாதிரி எனக்கு பேர் வச்சார் அவர். பார்த்தீங்களா, எனக்கு பேர் வைக்கும்போது ஒரு ஃபோட்டோ. குடிமச்சான போல் பாட போறேடா, கன்னடாதங்கார குடி பெற சொல்லி ஊட்டி குடி, உன்னை குடிமச்சான போல் பாட போறேடா. கண்ணாடி கோப்பையில கண்ணமுடி நீச்சலடி இல்லாமலாம் இல்லை. அப்போது யாராலையும் போய் இனிமேல் ஏமாற்ற முடியாது, அது ஒரு காரியம். அதே மாதிரி எனக்கு பேர் வச்சார் அவர். பார்த்தீங்களா, எனக்கு பேர் வைக்கும்போது ஒரு ஃபோட்டோ. இது உங்கள் ஸ்க்ரீனில் போட பாருங்கள் கண்டிப்பாக. சப்போஸு வீடியோ பார்க்க முடியல கூட ஸ்க்ரீனில் போட பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு பேர் இருக்கும்போது சின்ன வயசு ஃபோட்டோ பேர் பார்ப்பவனே காதலை கேட்பஞ்சாங்கத்தை பார்ப்பதில்லையே, நல்ல நேரம் பார்த்து பார்த்து முதலிரவு போறவனே புள்ள பிறக்க நேரத்தனே சொல்ல முடியுமா? 2 விரலில் சிகரெட்டு வச்சு இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ அந்த மாதிரி எல்லாரும் வச்சு ஃபோட்டோ எடுத்து இதில் ஒரு அவனுக்கு என்னென்னா தொழில். அவனுக்கு என்னென்னா ஒருத்தன் பார்த்துட்டானா உடனே ஃபோட்டோ பிடிச்சி இந்த ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு மட்டும் அனுப்பிச்சு அதை வெளிநாட்டு காசு சம்பாதிச்சு அது மூலிமா வயிற்று நினைக்க வேண்டியது. அந்த மாதிரி அது பக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்னால் ஒரு ஒரு நயவஞ்சமான காரவன் அப்படிங்களா. ஏன்னா ரொம்ப புத்திசாலி நினைப்பு ஜெயக்குமாருக்கு கம்யூனிட்டி. யாராவது தப்பாக நினச்சிக்க, ஏன்னா இப்போ ஏன் பேசுகிறேன்ட்டு, ஏன்னா ரொம்ப நூலாக போயிடும். அப்படிதான் நம்ம நண்பர்களே. நம்ம ஒருத்த வாழ்த்து பணம் காசு இருந்தால் தான் நாளில் வாழ முடியும், இல்லைன்னா வாழ முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாங்கள் இருக்கிறோம். ஆனால் ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா இந்த ஜெயக்குமார் நீ எங்கே பார்த்தா சரி, நீங்கள் கண்டிப்பாக அந்த பெருந்தூர் மாவட்டம் யார் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவனை நீங்கள் தொடர்புல அடிப்பீங்களோ இல்லை அவனை செருப்பாக அடிப்பீங்களோ அது தெரியாது. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறோம், ரொம்ப அடிமட்டம், ரொம்ப கேவலமான. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயக்குமாரோட அம்மா அப்படிங்களா, இவனுடைய அம்மா பார்த்தீங்கன்னா அது என்னென்னா, நான் சின்ன வயசில் ஒரு குழந்தையும் போது, ஒரு வயசு குழந்தையும் போது வீட்டில் பாத்ரூமு லூஸ் மட்டும் இனிமேல் நல்லாதான் நடக்கும். பட்டாசு சும்மாவே கொடுத்தாம வெடிக்கும். வாசமல்லி வாசம் வீச வாசல் வர்றீங்க, உன் ஆசையெல்லாம் ஏத்துக்கத்தான் நானும் இல்லைங்க. வாசமல்லி வாசம் வீச வாசல் வர்றீங்க, உன் ஆசையெல்லாம் ஏத்துக்கத்தான் நானும் இல்லைங்க. பெட்ரோலர் தான் தூக்காமலே அடவறீங்க. அது எல்லாமே இயற்கை தான் எல்லாருமே. ஆனால் நான் வீட்டை ஒழுங்கு பண்ண சொல்லி இந்த
குச்சியில் நல்லா ஒரு நைஸான குச்சி எடுத்து அதை சூடு காட்டி என் பாட்டிஸில் வச்சுட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி தான் எங்கள் ஃபேமிலிலாம். புரியுதுங்களா? இப்போ ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருந்தால் என்ன செய்வாங்க, ஊருக்கு போயிடுச்சு ஒரு ரூல்ஸ் மிஷ் போயிடுச்சுன்னா துவச்சி போட்டுருவாங்க. அது போய் குழந்தை அடிக்க முடியுமா, அடிக்க முடியாது. ஆனால் இது அந்த மாதிரி பண்ணாமல் நீ என்ன வீட்டுக்கு கூல்ஸ் போடியா, நீ வீட்டுக்குள்ளே இது பண்ணி அது பண்ணி சொல்லி சூடு வச்சு விட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சரி, இந்த ஜெயக்குமார் ஃபேமிலி தாலே இவனும் சரி இவங்க அம்மாவும் சரி கேட்டத கொடுப்பே கேட்கிற வரங்களை கேட்டுக்கடா. இவனுக்கு சொந்த பந்தம் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒஸ்டான ஃபேமிலிங்க. புரியுங்களா? எம்மியமாவும் அதே தான். இப்போ தான் எம்மி மாட்டம் ஒன்றும் கிடையாது, அதுவும் ஒரே தான். அப்போது இவங்க மொத்த ஃபேமிலி பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு வித்தியாசமான ஆளுங்க, ஒரு இறக்கமில்லாத ஆளுங்க. புரியுங்களா? ஒரு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நரக வேதனைன்ட்டு, அந்த மாதிரி நரக வேதத்தில் இருக்கிற மாதிரி இவங்கள்ட்ட அது ஒரு காரியம். அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் கம்னாட்டி திட்டு பையன் இன்றைக்கி எல்லாம் ஊடி ஏமாற்றி உலகத்தை ஏமாற்றிட்டு மற்றவங்க ஏமாற்றிட்டு ஒரு குடும்பத்தை ஏமாற்றிட்டு எல்லாருக்கும் வந்து நான் அது கொடுக்குறேன் இது கொடுக்குற சொல்லி பீலை விட்டுட்டு எல்லாம் செய்கிறான். இவன் செய்த புண்ணியம் அப்படியே நம்மளுக்கு தர்மம் அது நினைப்பு. இவன் செய்த புண்ணியம் கிடையாது, தர்மம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஏன்னா இவன் செய்த அத்தனையுமே ஃபோர்ஜரி ஆக மொத்தத்தில். அதனால் இந்த வீடியோ பார்த்து கொண்டு ஒவ்வொருத்தருமே கண்டிப்பாக நீங்கள் தான் பதில் சொல்லணும். அதே மாதிரி இந்த டிவி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட டிவி தான் எடுத்துக்கிட்டு ஊர் விட்டு வெளியே போயிடான். அது ஒரு காரியம். ஒருத்தவங்களோட பொருள் எடுத்து போது மகா தப்பு. ஒருத்தவங்க டிவியை யார் சொந்தம், எங்கள் அம்மா தான் சொந்த டிவி. ஆனால் அந்த டிவி எடுத்து போய் விற்றானோ என்ன பண்ண தெரியல. ஆனால் பொண்ணே நைட்டு மழை பெய்யுது, நல்ல மண்டாத்து மழை பெய்யும் போது ஒரு நைட்டு 9 மணி 10 மணி போடுவோம் எடுத்துகிட்டு இந்த சென்னையை விட்டுட்டு அவன் ஊருக்கு போயிட்டான். பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மகா ஃப்ராடு பையன் இந்த ஜெயக்குமார்லாம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எதுவுமே ஒரு பேச்சு சுத்தம் கிடையாது. ஃப்ராடு மகா ஃப்ராடு. ஆனால் ஜெயக்குமார் எங்கே பார்த்தாலும் நீங்கள் கண்டிப்பாக அவனை விடாதீங்க. சப்போஸ் நம்ம சென்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு மக்கள் பார்த்தாலும் சரி, இல்லை பெருத்தூர் மக்கள் பார்த்தாலும் சரி, யார் பார்த்தாலும் சரி, கண்டிப்பாக அவனை நாக்கு பிடுங்குற மாதிரி 4 கேளுங்க அந்த கமனாடியை. அப்படிங்களா? ஏன் எனக்கு கோவப்படுறேன்னா எங்கள் வாழ்க்கையில் சேர்த்து விட்டு போயிடான். அன்றைக்கி ஏமாற்றி உண்மை சொன்னால் நம்ம எல்லாமே கொஞ்சம் ஜாகிரதை இல்லை, போய் சொல்லிட்டு போயிடான். அதனால் கண்டிப்பாக ஒரு நாய் எங்களுக்கு பிறக்கணும். அதேமாதிரி இந்த வீடியோ பார்த்து கொண்டு ஒவ்வொருத்தருமே கண்டிப்பாக அந்த ஜெயக்குமாருக்கு ஒரு தீர்ப்பு நீங்கள் சொல்லணும். கண்டிப்பாக பணம் நான் நாயில் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல சொல்ல, சில பேர் கெட்டன்னு சொல்ல, ஒரு 10 பேர் சொல்லுவாங்க நல்ல மனுஷன் சொல்லுவாங்க, சில பேர் 10 பேர் சொல்லுவாங்க ஆனால் அவன் ஃப்ராடப்பா, அவன் ரொம்ப கம்முனாட்டி, அவன் நல்லா மாட்டான் சொல்லுவான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்லுவாங்க. அது ஒரு காரியம். அதே மாதிரி இந்த திருட்டு ஜெயக்குமார் பார்த்திங்கன்னா உண்மை கிடையாது, எதுவும் கிடையாது. அவனெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஏ துவச்சி தான் அடிக்கணும். யார் தப்பாக நினச்சிங்க, ரொம்ப கடுப்பாக எனக்கு. அதனால் இந்த வீடியோ பார்த்துக்கொண்டு ஒவ்வொருத்தருமே கண்டிப்பாக எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள். எது இருந்தாலும் ஒரு டவுட்டோ இல்லை ஒரு கேள்வி எது இருந்தாலும் எனக்கு கமெண்டில் தெரியுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கமெண்டில் சொல்லுங்கள் எல்லாத்தையும். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துக்கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கல. இதோட மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம், நன்றி.